Hi students, welcome to Neet Tricks. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா செல்ஃப் ஃபைனான்சிங் பிரைவேட் மெடிக்கல் காலேजेसக்கான ஃபீ ஃபிக்சேஷன் லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போறோம். இது பிரேக்கிங் நியூஸ். இன்னைக்கு நைட் 15/10/2022 அன்னைக்கு நைட் ரிலீஸ் பண்ண ஒரு நியூஸ். ஓகேவா? இதுல வந்து தமிழ்நாடு டிஎன் மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டியே வந்து செல்ஃப் ஃபைனான்சிங் பிரைவேட் மெடிக்கல் காலேஜுக்கான ஃபீயை வந்து ஃபிக்ஸ் பண்ணி ஒரு நோட்டீஸாவே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த ஃபீ படி தான் வந்து கலெக்ட் பண்ணணும், ஃபீஸ் வந்து கலெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனும் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இது ஒரு சுப்ரீம் கோர்ட் ஆர்டர்னு வேறு சொல்லியிருக்காங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட நீட் ட்ரிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த நியூஸை ரிலீஸ் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் கே வெங்கடராமன் சேர்மன். இவங்க தான் வந்து ஃபிக்சேஷன் கமிட்டியில் இருக்காங்க. அதை ரிலீஸ் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா பி செந்தில்குமார் ஐஏஎஸ்ன்னு சொல்லி. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க இந்த மேலே கொடுக்கப்பட்ட அந்த 4 பேரும் தான் இந்த ஃபீயை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அந்த 4 பேர் தான் ஃபிக்ஸ். பட் இந்த ஜஸ்டிஸ் சொன்னது வெங்கடராமன் சொல்லி போட்டிருக்காங்களா, அவங்க தான் வந்து இந்த மாதிரி ஃபீ ரெகுலேட் பண்ணுங்க அப்படின்ட்டு. ஏன் சார் 50% ரிடக்ஷன் ஃபீன்னு சொன்னீங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அதில் வந்து ஹைகோர்ட், நம்மளோட தமிழ்நாடு ஹைகோர்ட் வந்து மறுபரிசீலனை செய்ய சொல்லி எம்சிசிக்கு ரூல்ஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அதனால் வந்து இந்த வருஷம் நம்மளுக்கு 50% அந்த ஃபீ ரெகுலேஷன் கிடையாது. ஓகேவா? மேபி நெக்ஸ்ட் இயர் இருக்கலாம். ஓகேவா? அப்போ இந்த ஆர்டரில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். அட்மிஷன் ஃபீ, டியூஷன் ஃபீஸ், ஸ்பெஷல் ஃபீ, லேபரேட்டரி, கம்ப்யூட்டர், இன்டர்நெட் ஃபீ, லைப்ரரி ஃபீ, ஸ்போர்ட்ஸ் ஃபீ, மெயின்டெனன்ஸ் அண்ட் amenities fees, extra curricular activity fee and other requiring expenditure for the college set out கரிக்குலம். கீழே கொடுக்கப்பட்ட அந்த ஃபீஸ் எல்லாமே மேலே கொடுக்கப்பட்ட அந்த அட்மிஷன் ஃபீ, டியூஷன் ஃபீன்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட ஃபீஸ் கொடுத்துறாங்களா, அதிலே வந்து எல்லாமே அடங்கிடும். அதை தவிர்த்து வேறு எந்த ஒரு ரெக்கரிங் எக்ஸ்பெண்டிச்சரையுமே நீங்கள் வாங்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் நான் வந்து இந்த ஃபீ வாங்குறேன், அந்த ஃபீ வாங்குறேன், நீங்களே எக்ஸ்ட்ரா ஃபீஸ் வாங்கக்கூடாதுன்னு ஒரு ரூல்ஸ் போட்டுட்டாங்க. அது மட்டும் இல்லை, இதில் எந்த ஃபீ வந்து எக்ஸப்ஷனாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் ஃபீஸ், மெஸ் ஃபீஸ், இன்னொன்று வந்து டிரான்ஸ்போர்ட் ஃபீஸ் மட்டும்தான் உங்களுக்கு எக்ஸப்ஷனாக இருக்கும். மற்ற எந்த ஃபீஸுமே எக்ஸ்ட்ரா வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ப்ளஸ் 40,000 டெவலப்மெண்ட் ஃபீஸ் வாங்க சொல்லியிருக்காங்க. 40,000 டெவலப்மெண்ட் ஃபீஸ் வாங்க சொல்லியிருக்காங்க. வைஸ் எவ்வளோ ஃபீஸ் வாங்கியிருக்காங்கன்னு பார்க்கலாம். பிஎஸ்ஜியில் பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் கோட்டாக்கு 4.5 லட்சம், மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு 13 லட்சம், என்ஆர்ஐ கோட்டாக்கு 24 லட்சம், என்ஆர்ஐ லேப் சீட்டுக்கு 21 லட்சம். இதுதான் வந்து ஃபீஸு. அது மட்டும் இல்லை, மற்ற காலேஜுக்கும் காலேஜ் வைஸ் நம்மளுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு காலேஜ்லேயும் ஃபீஸ் வந்து 50,000 20,000 ரெடியூஸ் ஆகலை. எல்லாமே வந்து 50,000 எக்ஸ்ட்ரா தான் இருக்குது. லாஸ்ட் இயரோட கம்பேர் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா ஃபீஸாக இருக்குது. அப்படி பார்க்கும்போது ஸ்ரீ மூகாம்பிகாவில் 4,40,000 வந்து கவர்மெண்ட் ஃபீயாக இருக்குது, 13 லட்ச ரூபா வந்து மேனேஜ்மெண்ட் ஃபீயாக இருக்குது, 24 லட்ச ரூபா வந்து என்ஆர்ஐ கோட்டா ஃபீயாக இருக்குது. என்ஆர்ஐ லேப்ஸ் கோட்டாவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 21 லட்சம் இருக்குது. கற்பக விநாயகாவில் பார்த்தீங்க அப்படின்னா 4,35,000 இருக்குது, 13 லட்சம் இருக்குது. எதுக்கு? மேனேஜ்மெண்ட் கோட்டா. என்ஆர்ஐ லேப் செட்டுக்கு 21 லட்சம் இருக்குது. தாகூர் மெடிக்கல் காலேஜுக்கு 4,35,000 இருக்குது, 13 லட்சம் வந்து யாருக்கு இருக்குது? மேனேஜ்மெண்ட் கோட்டா. என்ஆர்ஐ கோட்டாக்கு 24 லட்சம், என்ஆர்ஐ லேப் சீட்டுக்கு. என்ஆர்ஐ லேப் சீட், மேனேஜ்மெண்ட் கோட்டா, என்ஆர்ஐ கோட்டாக்கு மட்டும் எந்த ஒரு ஃபீஸுமே காலேஜ் வைஸ் சேஞ்ச் ஆகலை. கவர்மெண்ட் கோட்டா ஃபீஸ் மட்டும்தான் நம்மளுக்கு சேஞ்ச் ஆகுது. ஓகேவா? நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. மேனேஜ்மெண்ட் கோட்டா ஃபீஸ், என்ஆர்ஐ கோட்டா ஃபீஸ், என்ஆர்ஐ லேப் சீட் கோட்டா ஃபீஸ் எதுவுமே நம்மளுக்கு மாறல. கவர்மெண்ட் கோட்டா ஃபீஸ் மட்டும் மாறுது. அதனால் கவர்மெண்ட் கோட்டா ஃபீஸை மட்டும் நம்ம ஒவ்வொன்றா பார்த்துட்டு வரலாம். தாகூர் மெடிக்கல் காலேஜுக்கு பாருங்கள் 4,35,000 வாங்குறாங்க. தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மெடிக்கல் காலேஜுக்கு பாருங்கள் 4.5 லட்சம் வாங்குறாங்க. அது மட்டும் இல்லை, நெக்ஸ்ட் காலேஜஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா வேலம்மாள் மெடிக்கல் காலேஜுக்கு 4,40,000 வாங்குறாங்க. அன்னபூர்ணா மெடிக்கல் காலேஜுக்கு 4,35,000 வாங்குறாங்க. ஸ்ரீ முத்துக்குமரன் மெடிக்கல் காலேஜுக்கு 4,35,000. திருச்சி எஸ்ஆர்எம் மெடிக்கல் காலேஜுக்கு 4,50,000. கற்பகம் மெடிக்கல் காலேஜுக்கு 4,40,000. மேல்மருவத்தூர் ஆதிபராசக்திக்கு 4,50,000. கேஎம்சிஹெச்சுக்கு பார்த்திங்க அப்படின்னா 4,35,000. அருணைக்கு 4,50,000. இந்திரா மெடிக்கல் காலேஜுக்கு 4,50,000. சுவாமி விவேகானந்துக்கு பார்த்துக்கு அப்படின்னா 4,50,000. பனிமலருக்கு பார்த்திங்க அப்படின்னா 4,50,000. சென்ட் பீட்டருக்கு பார்த்திங்கன்னா 4,50,000. மாதாவுக்கு 4,35,000. லாஸ்ட் இயரோட கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட 35,000 50,000 எல்லா அக்ராஸ் காலேஜுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு பார்த்தோம்னா லாஸ்ட் இயர் 12.5 lakhs இருந்துச்சு, இப்போ 1 lakhs இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, என்ஆர்ஐ கோட்டாக்கு 24.5 இருக்குது, நம்மளுக்கு 23.5 தான் இருந்துச்சு. அதனால் அங்கேயும் வந்து 1 lakh வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, என்ஆர்ஐ லேப் சீட்டுக்கும் வந்து 1 lakhs கிட்ட இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட். பட் அக்ராஸ் காலேஜ் பார்த்திங்க அப்படின்னா 3க்குமே வந்து ஒரே ஃபீஸ் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. கவர்மெண்ட் கோட்டா ஃபீஸ் மட்டும் தான் சேஞ்ச் ஆகுது. ஓகேவா? அவங்க கொடுத்த ஆர்டரில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பாயிண்டில்
இந்த 2021 2022க்கு ஃபீஸ்க்கு இந்த மாதிரி ஃபீ ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது வந்து கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு இந்த ஃபீ வந்து பொருந்தும்னு சொல்லியிருக்காங்க. இடையில இந்த ஃபீயை வந்து மாற்றக்கூடிய வழிகளும் இருக்குது. ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இல்லை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எக்கச்சக்கமான ஃபீஸாக இருக்குது அப்படின்னா 2022 2024 மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படி மாற்றலை அப்படின்னா இந்த ஃபீ தான் வந்து அது வரையும் இதே ஃபீஸ் தான் கண்டினியூ ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஏதாச்சும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எக்கச்சக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் ரிப்போர்ட் ஆச்சு அப்படின்னா சேஞ்ச் பண்ண வாய்ப்பு இருக்குது. அதுவும் நெக்ஸ்ட் இயர் தான் சேஞ்ச் பண்ண வாய்ப்பு இருக்குது. அடுத்த பாயிண்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். 40,000 டெவலப்மெண்ட் ஃபீஸை வாங்குறதுக்கு பெர்மிட் பண்ணியிருக்காங்க. அடுத்த பாயிண்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மேனேஜ்மெண்ட் ஃபீஸ் ஃபுல்லாமே டேரெக்டாக அவங்க பண்ணுறது. அது மட்டும் இல்லை அங்கே இருக்கக்கூடிய இன்சூரன்ஸ் ஸ்கீமுக்கெலாம் வந்து தனியாக வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா, அதுக்கு வந்து நம்மளுக்கு டியூஷன் ஃபீஸில் ஜாயின் ஆகாது. அப்போ நீங்கள் வந்து இந்த இன்சூரன்ஸ் ஃபீஸ் இந்த ரெட் கிராஸு அந்த மாதிரிலாம் சொல்லி வாங்குவாங்க. அந்த இதுக்கெலாம் வந்து நீங்கள் வந்து தனியாக தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ளஸ் ஹாஸ்டல் ஃபீஸ் ப்ளஸ் டிரான்ஸ்போர்ட் ஃபீஸு அடுத்து மெஸ் ஃபீஸ் எல்லாமே வந்து நீங்கள் தனியாக பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். எல்லாமே வந்து அந்த ஃபீஸில் நீங்கள் கலெக்ட் பண்ண மாட்டாங்க. அப்போ எல்லாமே சேர்த்து கிட்டத்தட்ட 6 லட்ச ரூபா வந்துடும். இருந்தாலும் அப்படி சொல்லி நோட்டீஸ் விட்டுருக்காங்க. நெக்ஸ்ட் பாயிண்டில் என்ன விட்டுருக்காங்க அப்படின்னு பாருங்க. சுப்ரீம் கோர்ட்டோடனே ஆர்டர் லா விட்டுருக்காங்க. ஓகேவா, அந்த ஆர்டர் லாலே அவங்களே சொல்லியிருக்காங்க ஃபீ ஃபிக்ஸேஷன் வந்து வாங்கணும்னு சொல்லி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் நம்மளுக்கு 50% ரெடியூஸ்டு சொன்னாங்க. பட் நம்மளோட ஹைகோர்ட் வந்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா மறுபரிசீலனை செய்யுங்க. ஏன்னா 50% மிச்சம் 50%க்கு வந்து பாரபட்சம் பார்க்குற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டீஸ் வந்து எம்சிசிட்ட ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதனால் அவங்க மறுபரிசீலனை செய்யணும்னு சொல்லி விட்டுட்டாங்க. இப்போதைக்கு நம்மளுக்கு ஒரே ஒரு ஸ்டேட்டுக்கு மட்டும் தான் அந்த 50% வாங்குறாங்க. அது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெலுங்கானாவில் மட்டும்தான் அந்த ஆர்டர் வந்து அப்ளிகபிளாக இருக்குது. ஓகேவா, இதுதான் வந்து ஃபீ ஃபிக்ஸேஷனுடைய டீட்டெயில்டு ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லலாம். அவங்க வந்து ரிலீஸ் பண்ண நோட்டிஃபிகேஷனு தான். அதை பார்க்காதவங்க நம்மளோட கீழே வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உள்ளுக்குள்ளே போனீங்க அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் ஓப்பன் ஆகும். அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதனுடைய நோட்டிஃபிகேஷன் நான் வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுவேன். அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட நீட் ஆப்பர்டிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.